வெல்கம் டு our சேனல் சுமதி மேக்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எதுக்காக இந்த வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கான மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கான டாபிக் தான் இது. இதில் ஃபஸ்ட் செமஸ்டரில் 2021 ரெகுலேஷனில் வரக்கூடிய சப்ஜெக்ட் தான் மேட்ரிசஸ் அண்ட் கேல்குலஸ். அதோடைய சப்ஜெக்ட் கோடு பார்த்திங்கன்னா MA 3151. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 யூனிட்ஸாக பிரிச்சிருக்காங்க. யூனிட் 1 வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிசஸ், யூனிட் 2 வந்து பார்த்திங்கன்னா டிஃபரன்ஷியல் கேல்குலஸ், யூனிட் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள், யூனிட் 4 இன்டெக்ரல் கேல்குலஸ், யூனிட் 5 மல்டிபிள் இன்டெக்ரல். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடி பண்ணோன்னா யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 5 இந்த 3 யூனிட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பழைய ரெகுலேஷனில், அதாவது 2013 ரெகுலேஷன், 8 ரெகுலேஷன், இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ்லேயே இருந்த டைட்டில் தான் இதெல்லாம். இந்த யூனிட் 2வும் இந்த யூனிட் 4ம் தான் வந்து பார்த்திங்கன்னா 2017 ரெகுலேஷன்லேருந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஃபரன்ஷியல் கேல்குலஸும் இன்டெக்ரல் கேல்குலஸும் நம்ம புதுசாக பார்க்கலிங்க. நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் படித்த டாப்பிக்காக தான் இங்கே இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்மார்ட்டாக கொஞ்சம் திங்க் பண்ணி நம்ம இதில் ஈஸியாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 5 இந்த பர்டிகுலர் டாபிக்ஸை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷனாக இந்த யூனிட் 2வும் யூனிட் 4ம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இப்போ நான் வீடியோ கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த யூனிட் 1 மேட்ரிசஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 20 மார்க்ஸ், அதாவது 100 மார்க்ஸ். அந்த 100 மார்க்ஸில் வந்து மேட்ரிசஸ்க்கு 20 மார்க்ஸ், யூனிட் 2க்கு 20 மார்க்ஸ், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணி 100 மார்க்ஸ் ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மேட்ரிசஸ் அப்படிங்கிற யூனிட்டில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 மார்க் பற்றி ஃபஸ்ட்டு பார்ட் ஏ அதில் வந்து நான் சொல்லலான்னு வந்திருக்கேன். இப்போ பார்ட் ஏல நம்ம என்ன கேட்பாங்க அப்படின்னா, பாருங்கள், யூனிட் 1 எழுதியிருக்கேனுங்களா, யூனிட் 1 மேட்ரிசஸ் 2 மார்க் எழுதியிருக்கேன். ஸோ இந்த யூனிட்டில் உங்களுக்கு எதெல்லாம் 2 மார்க்கில் கேட்பாங்க அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 13-15 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ்லேயுமே கொஷின் கேட்குறாங்களா அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 7 to 10 ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ஐகன் வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதுதான் கேட்குறாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸில் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் கொஷின் வருது. அதே மாதிரி செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேலி ஹாமில்டன் தியரம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேலி ஹாமில்டன் தியரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த 2 லைன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன்னு சொல்லுவாங்க. அதை நான் உங்களுக்கு கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேலி ஹாமில்டன் தியரம். அதே மாதிரி ரைட் த மேட்ரிக்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அந்த ஈக்குவேஷன்லேருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்லி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த ஃபைனலாக நேச்சர் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஃபார்ம், அதாவது நேச்சர்லேயே 2 வெரைட்டி இருக்குங்க. நேச்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 டைட்டிலாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நேச்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பியில் நேச்சர் கேட்டாங்கன்னா நம்ம ஒரு வெரைட்டியில் போடுவோம். இதே பார்ட் ஏல கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அது ஒரு வெரைட்டியில் போடுவோம். இன்கேஸ் நம்ம 2 மார்க்கில் நேச்சர் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஃபார்ம் கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கொஷினில் கண்டிப்பாக வந்து நேச்சர் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நேச்சர் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஃபார்ம் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஃபார்ம் அப்படின்னா, இதே இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏல கேட்கலன்னா பார்ட் பியில் எப்படி கேட்குறாங்கங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேங்க உங்களுக்கு. இப்போ பார்ட் ஏல எப்படி கேட்குறாங்கன்னா, இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்றாங்க. இது வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து குவாட்ராட்டிக் ஃபார்மில் இருக்குது. இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம்லேருந்து நேச்சர் கேட்குறாங்க 2 மார்க்கில் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா, மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ன்றது 2 மார்க்கில் கேட்பாங்கன்னு. ஸோ அதையும் இந்த கொஷின்லேயே நான் சொல்லிடுறேன் பாருங்கள் கையோட. இப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன, மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ மேட்ரிக்ஸ் போட்டுக்கிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர்ட் 1/2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2 1/2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x3. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மேட்ரிக்ஸஸ்க்கு வெளியில் நான் x1 x2 x3 எழுதியிருக்கேனுங்களா, இதே மாதிரி ரோலை பாருங்கள், x1 x2 x3 எழுதியிருக்கேனுங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், x1 x2
x3 அதே மாதிரி x1 x2 x3. இப்போ இந்த ரோவில் x1 இன்ட்டு x1 அப்போ இது என்ன ஆகிடுதுங்க உங்களுக்கு x1 ஸ்கொயர்டாக மாறிடுது. அப்போ கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிற இந்த வேர்டை மட்டும் முன்னாடி எழுதிட்டிங்கன்னா போதும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர்ட். அடுத்தது x1 இந்த இதுக்கு கீழே என்ன இருக்குங்க x2. அப்போ x1 x2 முன்னாடி மட்டும் ஒரு 1/2 போட்டுக்கணும். டயகனலில் மட்டும்தான் 1/2 வராது, மற்றபடி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா 1/2 வரும். முன்னாடி ஒரு 1/2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2, 1/2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x3. the same concept 1/2 into இது x2 ரோ இல்லையா, அப்போ x2 x1. the same concept இது வந்து டயகனல் இதுங்கிறனால வேல்யூங்கிறனால 1/2 முன்னாடி போடலை. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 into x2 அப்போ x2 ஸ்கொயர். இந்த சேம் ப்ரொசீஜரில் தான் நான் எல்லாமே எழுதியிருக்கேங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2ங்கிறது எங்கெல்லாம் வரும் அப்படின்னா எக்ஸப்ட் டயகனலை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் 1/2 போட்டுறணும், மறந்துவிடக்கூடாது. இன்கேஸ் என் கொஷினில் x1 x2 கேட்கல, எனக்கு XY கேட்டிருக்காங்க மேம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய இது வந்து நீங்கள் எப்படி எழுதிக்கணும்னா XYZ கொஷினுக்கு தகுந்தாப்புல நம்ம ஃபார்முலாவில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். XYZ அப்படிங்கும்போது அப்போ ஃபார்முலா எப்படி வருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர்டு 1/2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x into y அப்படி வருங்க. ஸோ ப்ராப்ளத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஃபார்முலாஸை நீங்களே சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா இந்த வேல்யூஸை கொஷினுக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கணும். அதே மாதிரி டயகனலில் தவிர மீது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு 1/2 போட்டுடணும், அதை மறந்துடக்கூடாது நம்ம. இப்போ நான் அந்த மாதிரி பண்ணும்போது x1 x2 x2 x3 x3 x1 இப்படி தான் இருக்குது. இப்போ நான் என் கொஷினில் x1 x2 x3ங்கிற வேரியபிள்ஸ் தான் இருக்கிறதுனால இந்த x1 x2 x3 நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ x1 into x1 என்னாச்சுங்க, x1 ஸ்கொயர்டாருங்களா. உங்கள் கொஷினில் x1 ஸ்கொயர் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர் வந்து எனக்கு 0. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2. அப்போ x1 x2னா இங்கே x1 x2 தானே இருக்குது. அப்போ x1 x2உடைய கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா நம்ம தமிழில் நம்ம வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஃபஸ்ட் இயரில் இப்போ தான் வந்திருக்கோன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா கெழு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குணகம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அப்போ அந்த 2 தான் இங்கே எடுத்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி 1/2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x3. இப்போ x1 x3ஏ இல்லைங்களா மேம், எனக்கு x3 x1 தான் இருக்குங்க மேம் அப்படின்னா இது x1 x3நாலும் x3 x1நாலும் சேம் தான், ஏன்னா இது ப்ராடக்டில் தானே இருக்குங்க, அதனால சேம் தான். அப்போ அந்த வேல்யூ தான் எழுதியிருக்கேன் 2. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1/2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 x1. அப்போ மேம் என்கிட்ட x1 x2 தான் மேம் இருக்குன்னா இது ஆப்வியஸ்லி x2 x1ன்னு எழுதிக்கலாம், சரிங்களா. x1 x2நாலும் சரி x2 x1நாலும் சரி. அப்போ இது எப்படி எழுதுவீங்க நீங்கள், இன்னொரு ஃபார்மு x3 x2 அந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கலாம். 1/2 x2 x1 அப்படிங்கும்போது 2வே தான். அடுத்தது x2 ஸ்கொயர்டு இருக்கா இந்த ஃபார்ம் இந்த கொஷினில், இல்லை 0. 1/2 x2 x3 அப்படின்னா நமக்கு இந்த சேம் கான்செப்ட் தான் 2. இதே மாதிரி நான் இந்த மேட்ரிக்ஸை நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் கட் பண்ணும்போது என்ன வேணால் 2 2 அப்படின்னு கட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிடுதுன்னா 1. இந்த 2 2 கட் பண்ணும்போது எனக்கு 1 ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை நான் ஃபார்ம் பண்ணிடுறேன். 0 1 1 1 0 1 1 1 0 அப்படி சொல்லிட்டு இந்த மேட்ரிக்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. இப்போ இன்கேஸ் உங்கள் கொஷின் பேப்பரில் இப்படி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணு, ரைட் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸு. ஆனால் உங்கள் கொஷினில் நேச்சர் அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் 1 மார்க் கொடுப்பாங்க. இதுக்கு மேலே நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் 1 மார்க் கொடுப்பாங்க. அப்போ மேட்ரிக்ஸிலேருந்து நம்ம எப்படி நம்ம நேச்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நேச்சருக்குனே ஒரு தனியாக ஒரு வீடியோ வச்சுருக்கேன் நான். இது உங்களுக்கு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் இருக்குங்களா, மேட்ரிக்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு A11ன்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ அந்த ஃபஸ்ட் எலமெண்ட் A11க்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். இந்த கொஷினில் 0வாக இருக்குன்னா நான் 0 போட்டிருக்கேன், அதனால் 0.
ஓகேங்களா? அடுத்தது D2 அப்படின்னா என்ன அப்படின்னா நான் இங்கே எழுதுகிறேன். A11, A12, A21, A22. ஸோ அப்போ இதுதான் A11, இது A22, இது A21, இது A22. ஸோ இந்த டிட்டர்மினண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இந்த டிட்டர்மினண்ட்டை மட்டும், அதாவது 2x2 மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் இந்த டிட்டர்மினண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இங்கே 0 1 1 0 அதை மட்டும் எடுத்து டிட்டர்மினேட் பண்ணுறோம். டிட்டர்மினேட் பண்ண இது ஆக்சுவலி A11, இது A12 தானம்மா வரும் பாருங்கள். A12 ஏன்னா இதுதான் 21, இதுதான் 22. 2 செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம், அதனால் A11, A12, A21, A22 ரைட்டுங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது 0 1 1 0. அப்போ 0 இன்ட்டு 0 என்ன வச்சுங்க 0, மைனஸ் ஃபார்முலாலேயே மைனஸ் வரும், 1 இன்ட்டு 1 1. அப்போ ஆன்சர் -1. நெக்ஸ்ட்டு D3 அப்படின்னா டிட்டர்மினன்ட். இப்போ நம்ம ஸ்கூல் டேஸில் டிட்டர்மினன்ட்லாம் பண்ணியிருக்கோம். அந்த டிட்டர்மினன்ட் கான்செப்ட் போட்டிருக்கேன். 0ங்கும் போது இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டுவோம் இல்லைங்களா? இப்படி விட்டுருவோம். இப்படி விட்டுட்டு இதை மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். 0 இன்ட்டு 0 0 -1. அடுத்தது செகண்ட் இந்த 1 எடுக்கும்போது மைனஸ் போட்டுப்போம். -1 இன்ட்டு, அப்போ இந்த காலம் இந்த ரோ போயிடுங்களா? இந்த ரோ இந்த காலம் போயிடும். ஸோ போகும்போது -1. ஸோ -1 போடும்போது இந்த ரோ, அப்போ 0 இன்ட்டு 1 0, -1 இன்ட்டு 1 1, ப்ளஸ் அப்போ இந்த 1 எடுக்கிறோம். அப்போ இந்த 1 எடுக்கும்போது +1. அப்போ இந்த காலம் இந்த ரோ போயிடுதுங்களா? இப்போ 1 இன்ட்டு 1 1 -0 போட்டிருக்கோம். அப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0 போட்டிருக்கேன். -1 இன்ட்டு -1 +1 போட்டிருக்கேன். அடுத்து 1 இன்ட்டு 1 +1. அப்போ இதோடைய ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்கு 2. இப்போ நம்ம இதில் அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னென்னா D1க்கு 0 வந்திருக்கு, D2க்கு -1 வந்திருக்கு, D3க்கு 2 வந்திருக்கு. அதாவது நம்மகிட்ட இருக்க எல்லாமே பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர், 0 எல்லாமே கலந்து வந்திருக்கா? இப்படி கலந்து வந்தாலே, கலவையான ஒரு வேல்யூஸ் கிடைக்குது அப்படின்னாலே இந்த நேச்சர் வந்து இன்டெஃபனைட். சரிங்களா? சரிங்க மேம், கலவையாக வந்துட்டதுனால இன்டெஃபனைட் சொல்கிறீங்க. இன்கேஸ் எனக்கு 1 2 3 மூணுமே பாசிட்டிவ் வந்துருச்சுங்க மேம் அப்படின்னா, மூணுமே பாசிட்டிவ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் டெஃபனைட். ஓகேங்களா? மூணுமே நெகட்டிவ் வந்துச்சுன்னா நெகட்டிவ் டெஃபனைட். சரி மேம், அது வேறு மாதிரி மாறி வந்திருக்குன்னா அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு நான் தரேன். சரிங்களா? தேங்க்யூ. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுமதி மேக்ஸ் அப்படிங்கிற சேனலில் வந்து நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.